என்னன்னா ராமர், லக்ஷ்மணர், சீதை இவ 3 பேரும் காட்டுல தானே இருந்தா. காட்டுல இருந்த போது என்னாச்சு, ராமர் சீதையோட பரமபதம் விளையாடிட்டு இருக்க. பரமபதம் தெரியுமா? பரமபதம் போறோம், அது வேற. பரமபதம் விளையாட்டு ஒண்ணு உண்டு, ஸ்னேக்ஸ் அண்ட் லேடர்ஸ் இல்லையா? அந்த ஸ்னேக்குங்கிறது பாவம், லேடருங்கிறது புண்ணியம். 100ங்கிற எண்ணிக்கை வைகுண்டம், 0ங்கிறது பிறப்பு தொடக்கம், அதுதான் பரமபதம். அப்பப்போ நம்ம அப்படியே ஏணியில ஏறிப்போன்னு நினைச்சு மெதப்புல 2 அடி போவோம், பாம்பு திழக்க தள்ளி விட்டுரும். இதான் லைஃப், அப்படிதானே போயிட்டு இருக்கு. 2 அடி முன்னாடி போனா, போன வாரம் நல்லா முன்னாடி போனோம் சார், முன்னேறின, இந்த வாரம் இங்க வந்துட்டோம், அடுத்த வாரம் நின்னா மறுபடியும் இப்படி மேலேயும் கீழையும் போயிட்டு இருக்கு. இப்ப என்னன்னா, அந்த பரமபதம் 2 பேரும் விளையாடிட்டு டைஸ், அக்ஷசாரம்னு பேர். பஷ்யந்தி சுஸ்ருதிஷு பரிதஹ சூரி பிருந்தேன்ன சார்த்தம் மத்தியே கிருத்ய திரிகுண பலகம் நிர்மித ஸ்தான பேதம் விஸ்வாதீஷத் பிரணயினி சதா விப்ரம த்யூத விருத்தஹ பிரம்மேஷாத்ய தததி யுவயோர் அக்ஷசார பிரச்சாரம். அக்ஷசாரம்னா தாயக்கட்டை. ராமரும் சீதையும் விளையாடிட்டு இருக்கா. 4 நகரு 2 சரி 2 நகர் 2 பேரும் விளையாடிட்டு இருக்கா. 4 2 2 4 3 4 5 6 விளையாடி கிட்டத்தட்ட சீத்தை ஜெயிக்கிற நிலைமை வந்துடுத்து. ராமரால சட்டுன்னு என்னன்னா, எல்லாம் நல்ல குணம் இருக்கு, தான் தான் ஜெயிக்கணும். உடனே அவர் என்ன பண்ணிட்டார், இப்படி அசிச்சார் அப்படி அசிச்சார், தாயக்கட்டையெல்லாம் அப்படி இப்படி போயிட்டு எப்படியோ என்ன இப்படி பண்றேன் அப்படின்னு சீதை கேட்கறதுக்குள்ள அவளுடைய திலகத்தை அழிச்சுட்டார். ஏதோ அவசரத்தை போய் அவர் திலகத்தை அழிச்சு. ரொம்ப சென்டிமெண்டல் லேடியோ. திலகத்தை அழித்து விட்டு இந்த மாதிரி செய்யலாமா ராமா அப்படின்னு சொல்லிட்டு 3 நாள் பேசாம இருந்துட்டார் ராமரோட. 3 days நோட்டா. ராமர் என்ன கேட்டாலும் பதில் இல்லை, நம்ம கவர்மெண்ட் இருக்கார். ராமருக்கு என்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுறான்னு சொல்லிட்டு அவரும் இவளோட பேசணும். இவ கேட்டா அவ பதில் சொல்லுமானே, அவ கேட்டா. லக்ஷ்மணன் பாவம் இந்த சண்டையெல்லாம் தெரியாது, அவருக்கு வீட்டு வேலை பண்றதுக்கே பொறும்பொருன்னு இருக்கு. பாத்திரம் தேய்க்கிறாரு, பாத்திரம் தேய்க்கிறதுக்குள்ள மத்தியானம் தளிகை வந்துருது, டீ டைம் வந்துருது, பட்சணம் பண்ண வேண்டியதா இருக்கு. அது கறிக்கட்டைக்கு வேற எதுனா நம்ம புஷ் குக்கிங் ரேஞ்சா இருக்கு, அவர் போய் கட்டை காட்டுல இருந்து எடுத்துன்னு வரணும். இவ வல்கலம் வேற. இவளுக்கு என்னன்னா பட்டுப்படவை ஞாபகம் வச்சுக்கோங்க. சீதா பிராட்டி காட்டுல மர உரி தரிச்சு ரொம்ப சிம்பிளாலாம் இல்ல. அயோத்தியா காண்டத்துல தசரத சொல்றாரு, என் மாட்டு பொண்ணு கஷ்டப்படக்கூடாது, தினம் ஒரு பட்டுப்படவை கட்டின்னு போகணும்னு சொல்லியிருக்காரு. 14 வருஷம் 365 நாள் எவ்வளவு பட்டுப்படவை ரிப்பீட் பண்ண மாட்டேன்ட்டாவும். லக்ஷ்மணர் இந்த 10,000 சொச்சு புடவை எடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி மேட்சிங் ஜுவல்லரி, ஒரு நாள் எத்தனிக் ஜுவல்லரி, சில்வர் ஜுவல்லரி, டெராகோட்டா இல்ல பேர்ல், ஹைதராபாத் பேர்ல்ஸ் எல்லாம் போட்டு பிரமாதமா. அது என்ன பேக்கிங்கிற பாவம் லக்ஷ்மணன் போரும் வேலை. 14 வருஷம் அவர் வேலை பண்ண மாதிரி லோகத்துல ஒருத்தரும் வேலை பண்ணிக்க மாட்டேன். வீட்டை பெருக்கி தொடச்சு, துணியை துவச்சு, அது மடிச்சு வச்சு, எவ்வளவு வேலை பாவம். இதுக்கு நடுவில் இவா 2 பேர் பேசிக்காம இருக்கிறதுலாம் இவருக்கு தெரியாது. நடுவில் லக்ஷ்மணன் வந்த உடனே இவளுக்கு ஏதோ ராமர் கிட்ட சொல்லணும். லக்ஷ்மணா, இவா உங்க அண்ணா அங்க உட்கார்ந்துட்டு இருக்கார், அவர்கிட்ட போய் சொல்லு, அவருக்கு நீங்க வர சொல்லு. இது என்னன்னா இவளே சொல்லலாமே, எதுக்கு நம்ம கிட்ட சொல்ல? பாவம் அண்ணா, அது மதனி உன்னை கூட்டா அப்படின்னு இவ சொல்ல. அங்க ராமர் அவகிட்ட போய் சொல்லு, நான் அப்ப நாழியான என்னையா இது இருக்கிற வேலை போலாதுன்னு கபூத்தர் ஜா ஜா ஜான்ற நடுவுல தூது வேற விடுறான். சிறைய மடனாராய் அடியத்தாய் நீயும் நின்னம் சிறைய சேவலுமாயாவாவென் எனக்கருளிடும் சிறைய புல்லுயர்த்தார்க்கு என் விழுதூதாய் சென்னக்கால் வன் சிறையில் வன் வைக்கில் வைப்புண்டால் என் செய்யுமோ. நம்மாழ்வார் திருவாய்மொழியில 4 இடங்கள்ல தூது விட்டார். 1ஆம் பத்து 4வது திருவாய்மொழி, 6ஆம் பத்து முதல் திருவாய்மொழி. 6ஆம் பத்து முதல் திருவாய்மொழி திருவன்வண்டூர்னு க்ஷேத்திரம், കേരളത്തിലെ ചങ്ങനാശ്ശേരി അറിയോ? കോട്ടയം പക്കത്ത് ചങ്ങനാശ്ശേരിയാണല്ലേ. ചങ്ങനാശ്ശേരി പക്കത്ത് തിരുവൻവണ്ടൂരാണ്. തിരുവൻവണ്ടൂർ ക്ഷേത്രത്തിക്ക് അവർ തൂത് വിട്ടാർ. വൈകൽ പൂങ്കഴിവായ് വന്ന് മേരും കുരുകിനങ്കാൾ തിരുവൻവണ്ടൂർ ഉറയും 2வது தூது. 6ஆம் பத்து 8வது திருவாய்மொழி நினைக்கிறேன். 3வது தூது பொன்னுலகாளீரோ புவன் முழுதாளீரோ குருகினங்காள் 3வது தூது. 4வது தூது 9ஆம் பத்து 7வது திருவாய்மொழி நினைக்கிறேன். அது திருவன்வண்டூராச்சா, இன்னொன்னு திருவாரன் விளைன்னு நினைக்கிறேன். திருவாரன் விளையோ அந்த க்ஷேத்திரத்தை தூது விட்டார். 4 தூது விட்டார். சேர்ப்பாறை பட்சிகளாக்கினர் ஆச்சாரியத்துக்கு அழகுமாவள பெருவாள் நாயனார். அதுவே தூது இவ 2 பேரையும் விட்டுட்டே இருக்கா. லக்ஷ்மணன் நீங்க ஏதோ பண்ணிக்கோங்க சார் விட்டுட்டு போயிட்டாரு, ஏதோ காட்டுக்கு போயிட்டார். சீதைக்கு என்னன்னா ராமர் கிட்ட பேசணும். ராமருக்கு அதை விட அவருக்கு என்னன்னா சீதை கிட்ட பேசணும். எப்படி சாக்க வச்சுன்னு பேசுறது? என்ன பண்ணார், கல்யாணத்துல போட்ட மோதிரத்தை எடுத்தார். மோதிரத்தை எடுத்துட்டு அப்படியே கோதாவரி மணல் கரையில அப்படியே அது நழுவ விட்டுட்டு அப்படியே மணலால மறைச்சு
என் மோதிரம் காணும். கல்யாணத்துல மாமா கொடுத்தார், மோதிரம் காணும். எங்க போச்சுன்னே தெரியல. யாரும் இல்ல, சீதை தான் இருக்கா. அவளுக்கு ஒரே கவலை, ஐயோ நம்ம அப்பா கஷ்டப்பட்டு கொடுத்துருக்காரு, இந்த அசடி இந்த மாதிரி மோதிரத்தை வச்சு நிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நேரம் என்ன பண்ணா, மணல் இப்படி எடுத்தா பாரு மோதிரம் பார்த்தா, நீங்க ஒழுங்காவே தேடலை, இதோ கிடைச்சுடுத்து மோதிரம். கிடைச்சுடுத்தா எங்க, நான் அங்க இல்ல தேடிங்க உனக்கு. பாருங்க பேச ஆரம்பிச்சுட்டா ரெண்டு பேரும். அன்னைக்கு சீதை அதை நினைச்சுண்டு அழறதா கோவிந்தராஜர் எடுக்கிறார். அன்னைக்கு நாங்க 3 நாள் பேசாத போதும் சேர்த்து வச்சது இந்த மோதிரம் தான். இன்னைக்கு நாங்க கடல் அளவில் பிரிஞ்சிருந்தாலும் சேர்த்து வைக்கிறது இந்த மோதிரமாச்சே. கிரஹீத்வா பிரேக்ஷமானாசா பர்த்துக்கர விபூஷணம் பர்த்தாரம் இவ சம்பிராப்தா ஜானகி முதிதாபவத். அப்படி சொன்னாலாம். அது கம்பர்லாம் வர்ணிக்கிறார், ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். இப்போ விஷயத்துக்கு நான் என்ன நிறைய விஷயங்கள் இருக்கு சொல்றதுக்கு. இப்ப சீதை கிட்ட ஹனுமான் சொல்ற, அம்மா என்னவோ இங்க நடந்து போட்டோமா, டோன்ட் வரி, என் பின்னாடி உட்காந்துக்கோங்க, நான் சீட் பெல்ட் போட்டுடுறேன். இங்கேருந்து ஒரே ஜம்ப் நம்ம முதல்ல ஒரு கச்சத்தீவுக்கு போயிடலாம். அப்ப நம்ம கிட்ட இருந்தது கச்சத்தீவுக்கு போயிடலாம். கச்சத்தீவுல இருந்து நம்ம நேரா அப்படியே கர்நாடகாவுக்கு போயிடலாம். கவலைப்படாதீங்க, சிட் பிஹைண்ட் சீதை. நோ நோ, உன் பின்னாடி நான் உட்காந்துட்டா நீ என்ன தூக்கின்னு போறத பார்த்துட்டு இந்த அரக்கர்கள்லாம் சும்மா இல்லாம பின்னாடி பார்த்துட்டு துரத்து, எங்க நீ என்ன வச்சுட்டு சண்டை போடுவேன். அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் எல்லாம் கிடையாது. நோ ஹனுமான். இல்லம்மா பின்னாடி உட்காந்து பாருப்பா, நான் ஏதோ இப்பதான் உன் இன்ட்ரோடக்ஷனே ஒரு 1/2 மணி நேரமா தான் உனக்கு தெரியும். ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்சரோட பின்னாடி உட்காந்து போயிட்டா எல்லாரும் நாளைக்கு பக்கத்துக்கு பக்கம் வித்தியாசம், படிக்க படிக்க சுவாரஸ்யம் இப்படிலாம் பேசிடுவா. நீ யாருன்னே எனக்கு தெரியாது. அப்ப ஹனுமான் என்னம்மா தப்பு இதுல? எல்லா அம்மாவும் பிள்ளை பின்னாடி ஸ்கூட்டியில உட்காந்து ஜம்முன்னு சென்னையில போறான், நீ அம்மா என் பின்னாடி உட்காந்துன்னு. நோ ஹனுமான். அம்மா என்னம்மா காரணம், ஏன் என் பின்னாடி வரமாட்டேங்கிறேன்? ஹனுமான் நான் உன்கிட்ட வாஸ்தவமா காரணத்தை சொல்லி விடுறேன், அப்புறம் நீ டிசைட் பண்ணு. சக்கரவர்த்தி திருமகனான ராமனுக்கு பத்னி நான். காட்டில் வசிக்கும் போது எங்கிருந்தோ வந்த ராவணன் வந்து என்னை கடத்தி எடுத்து இலங்கையில் வைத்தான். எங்கிருந்தோ வந்த ராவணன் அங்கே நீங்க என்ன கடத்தின்னு வந்துட்டான். பாரத தேசத்திலேருந்து லங்கைக்கு கடத்தின்னு வந்துட்டான். ஒன்னுமே எனக்கு தெரியாது, இப்பதான் தெரியும். நீ எங்கேருந்தோ வந்திருக்க, நீ வந்து என்னை இலங்கையிலேருந்து பாரத தேசத்துக்கு கடத்திட்டு போயிடுற. ராமர் என்ன பண்ண பார்த்துட்டு இருந்தார். ராவணன் இப்படி தூக்கின்னு போறத பார்த்தார், ஹனுமான் இப்படி தூக்கின்னு வரத பார்த்தார். அவர் கையில எதுக்கு கோதண்டம் வச்சுருக்க, சும்மா விளையாட்டு சாமான். தண்ட முப்பெட்டே நுராக்கோ தண்ட பாணி ஜூடரா தியாகராஜர் எடுக்கிறார். எதுக்கு இது வச்சுட்டு இருக்கார்? அது அவருக்கு அடிக்கலாம் தெரியாது, சும்மா பார்த்துருக்கார். சீதை இப்படி போறத பார்த்தா ஷட்டில் இது டென்னிஸ் மேட்சா? அவர் வந்து இங்க வந்து போரிட்டு என்னை மீட்டால்தான் நான் ராம பத்னின்னு என்னால சொல்லிக்க முடியும். அவர்கிட்ட போய் சொல்லு, அவர் வரட்டும். சரிமா, இட் இஸ் யோர் விஷ், உங்கள் சாய்ஸ். பெப்சி உமா மாதிரி சொல்லிட்டேன். சொன்ன உடனே அப்போ சீதா பிராட்டி கிட்ட இவர் கேட்கிறார், அம்மா இப்ப நான் வந்து பெண்களையே பார்த்தது கிடையாது, நான் உங்களை தான் பார்த்துருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம். நான் மெனக்கிட்ட அங்க போய் ராமர் கிட்ட, ராமா நான் பார்த்துட்டேன் அப்படின்னு நீங்க சொன்ன விஷயத்தெல்லாம் சொன்னா, ஐயோ ஹனுமான் நீ பார்த்தது சீதா இல்ல கீதா அப்படின்னு சொல்லிட்டா நான் என்ன பண்றது? அதனால உங்களுக்கும் ராமனுக்கும் மட்டும் தெரிந்த ஏதேனும் சம்பவத்தை என்கிட்ட சொல்லி அனுப்புங்க, பிரைவேட், யாருக்கும் தெரியக்கூடாது. அப்ப கம்பர் ஒரு மெசேஜ் சொல்றார். என்னன்னா, சீதைக்கும் ராமனுக்கும் கல்யாணம் ஆனோன்னு முதல் இரவு சீதை பால் சொம்பு எடுத்து நடந்து வரா. அந்த நடையிட்டு வரும்போது ராமர் வந்து பார்த்துட்டு சீதை அப்படியே தொட்டாராம். தொடாதீர்கள், ஏன் அப்படின்னு ராமர் கேட்டார். நீங்கள் எங்கள் மிதிலா பட்டினத்துக்குள் வரும் வளவிலே உங்கள் திருவடியானது ஒரு கல்லில் பட்டு கல் பெண்ணாக மாறின விஷயத்தை நான் கேட்டிருக்கிறேன். எங்க அப்பா எனக்கு கல்லு வச்ச நகையா அடிக்க, நீங்கள் தொட்ட பிறகு ஒவ்வொரு கல்லும் பெண்ணாக மாறிவிட்டால் நான் என்ன செய்வது? என்ன சார் இவ்வளவு மீனா கேட்கிறா சீதை? அது இல்ல பாயிண்ட். நீ உங்க பேர் என்ன? டி ராம். டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் உங்க அப்பாவுக்கு 350 பத்னி ஆஃபிஷியலாவே 350 பத்னி. நீ உங்க அப்பாவுடைய ஃபுட் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி இன்னைக்கு சீதா கீதா வாணி ராணி நாயகி இப்படியே போயிட்டு இருந்தானே எப்போ முடியும் இல்லையா? அப்ப ராமர் சொன்னாராம், இஜன்மத்துக்கு வந்து என்னை கரம் பற்றிய வைகல்வாய் இந்த இப்பிறவிக்கு 2 மாதரை என் சிந்தையாலும் தொடேன். மனசளவுல கூட நான் இன்னொத்திய இந்த ஜென்மத்துல நினைக்க மாட்டேன்.
பாருங்க, பாயிண்ட நோட் பண்ணுங்க. இந்த அவதாரம் விட்டார், அடுத்த அவதாரம் நித்திய கல்யாண பெருமாள். கிருஷ்ணா அவதாரத்துல ஹோல்சேலா ஹாரதி கரைச்சி வச்சுருவோம் தேவகி. யாராவது கதவை தட்டுவா, வாங்கண்ணா வசுதேவர் அப்பா, அப்பாவை கூப்பிடு, இன்னைக்கு மாட்டு பொண்ணு வந்திருக்கோம், புதுசா ஊத்தி வருவோம். பாக்யத சத்யபாமா பாரம்மா, அதே ஸ்டாண்டர்ட் பாட்டு தான். இல்ல சத்யபாமாவை ஜாம்பவத்தியா போட்டுலாம் எல்லாம் ரீப்ளேஸ் பண்ண ராமாவதாரம். அப்பதான் அவர் சொல்றா, அந்த காகாசுர விற்த்தாந்தம்னு, இந்திரனுடைய பிள்ளை காக்கை வடிவத்தில் வந்து என்னை தீண்டினான், அலகால ரத்தம் வந்தது. அந்த காக்கையை தண்டிக்க வேண்டும் என்று புல்லை எடுத்தான் ராமன், அதுல பிரம்மாஸ்திர பிரயோகம் பண்ணா, அது த்ரீன்லோகான் சம்பரிக்கிரமிய தமேவ சரணம் கதஹா என்று மறுபடியும் விழுந்து அதனுடைய ஒரு கண்ணை அறுத்தானே சித்திரகூட திருப்ப சிறுக்காக்கை முலை தீண்ட அத்திரமே அதன் கண்ணை அறுத்ததும் ஒரு அடையாளம் சொல்லியாச்சு. அனுமான் சரி கதையெல்லாம் சொல்லிட்டு இப்ப ஏதாவது கையில கொடுத்து அனுப்புங்கம்மா அப்படின்னா அவ என்ன பண்ணா, அப்படி கூந்தலை தொட்டா, அதுல அழகா ரத்தினங்கள் பொருந்திய ஹேர் கிளிப். ஹேர் கிளிப்லேயே 2-3 விதம் இருக்கு. நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். எங்காத்துல எப்படி வாங்குவான்னா, ஒன்றும் இந்த கஜேந்திர மோட்சத்துல வந்து இந்த முதல்ல பிடிக்கும் பாருங்க யானை காலை, அது ஒரு கிளிப் ஒன்று கிடைக்கும். எங்காத்து 4 அந்த மாதிரி வாங்கினா போன மாசம். இப்படி வாங்கினா அதை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு பாகவத ஞாபகம் வரும். இப்படி ஒரு ஹேர் கிளிப். இன்னொன்னு எப்படின்னா, சந்திரன் பிறை சந்திரன் மாதிரி வளைஞ்சிருக்கும். சிவதனே சூரதனே ரக்ஷித மதனே ரத்ன சதனே ஸ்ரீகாஞ்சி நிவசனே அப்படி இருக்கும். அதுல 2 துவாரங்கள் இருக்கும். துவைமகாமந்திரத்தோட பூர்வார்த்தம் உத்தரார்த்தம். அதுல ஒரு கட்டைய சொருகினா அப்படி நிலைச்சு நிற்குது. 2வது சூடாமணி எப்படி இருந்ததுன்னு தெரியல, ஒரு சர்க்குலரா இருந்திருக்கும் போல, கீழே கிளிப் மாதிரி இருந்திருக்கும் போல. அந்த சூடாமணியை கொடுத்துட்டோம். ஹனுமான் மரியாதையா வாங்கிட்டார். அப்பதான் சீதை சொல்றா, வாழினி பல்லாண்டு சொல்லி அஷ்ட சித்தி நவநிதிக்கே தாத்தா அசுபர்தீன் ஜானகி மாதா ராம ரசாயன துமரே பாசா சதா ரஹோ ரகுபதி கே தாசா ராம லக்ஷ்மண ஜானகி ஜெய போலோ ஹனுமான் கி சொல்லியாச்சு. இப்போ ஹனுமான் இப்போ போகும்போது ஒரே பசி, பாதி ராத்திரி பசி வந்துருச்சு இல்லையா. ஏதாவது நைட் கேன்டீன் இருக்கான்னு பார்த்தா அங்கே நிறைய தென்னை வாழை தோப்பு இருந்தது, எல்லாத்தையும் துவம்சம் பண்ணி விட்டார். குரங்கு கையில பூமாலை தானே. அப்ப அக்ஷகுமாரன் ஒரு வரான், ராவனுடைய பிள்ளை, அவனையும் கொண்டு முடிச்சாரு. அக்ஷஹந்தாரம் வந்தே லங்கா பயங்கரம். அடுத்தது இந்திரஜித் வரலாம். இந்திரஜித் பிரம்மாஸ்திர பிரயோகம் பண்ணான். ஒரு 42 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன், பிரம்மாஸ்திரம் ஹனுமான ஒண்ணு பண்ண. அந்த பிரம்மாஸ்திரம் வாஸ்தவமா ஹனுமான ஒண்ணு பண்ணிருக்காரு. ஆனா பிரம்மாஸ்திரத்துக்கு மேல பிரம்மா குட்டியா ஒரு சின்ன போட்டோல தெரியுறாரு, வெள்ளதாடி வச்சுன்னு. எப்பவுமே பிரம்மாக்கு மட்டும் வெள்ளதாடி. நம்ம நாடகங்கள்ல பெருமாள்லாம் ஜில்லெட் அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி ஃப்ரீ கிளீன் ஷேவனா இருப்பான். பிரம்மா மட்டும் விளவிளையன்னு தாடியோட இருப்பார், பாவம். அதனால அந்த பிரம்மா வந்து ஒரு சீனியர் சிட்டிசன் வராரே, அவர் அவமானப்படுத்தக்கூடாதுன்னு ஹனுமான் கட்டுப்பட்டு நிக்கிற மாதிரி நின்னார். அவர் மெல்லிச ஒரு கயிறு வந்து சுத்தி நிறுத்தும். அது எதுன்னா வெள்ளி பூனல் பொன் பூனல் பூனல்ல போடுவாங்க. அந்த பூனல் பாவம் அது இருக்குன்னே சொல்ல முடியாது, அவ்வளவு மெல்லிசா இருக்கும். வெள்ளி பூனல் பொன் பூனல் பாவம், அதுக்கு யார் வேணாலும் எடுத்துக்கலாம். அதால வந்து சுத்தி போட்டு நேர தர 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 இழுத்து கொண்டு போய் ராவணனுடைய சபைக்கு முன்னாடி நிறுத்தினான். இந்த குரங்கு தானா என் பிள்ளையை கொன்றவன்? இந்த குரங்கு தானா இந்த வாழை தொப்பை எல்லாம் இப்படி செய்தவன்? கொன்றுவிடு இவனை. உடனே அங்கே விபீஷணன் எழுந்து நிற்கிறார். ராவணா, ஆஸ் பர் ஜெனிவா கன்வென்ஷன் இன்னொரு நாட்டிலேருந்து வந்தவரை கொன்னுட முடியாது. இவருக்கு அபிநந்தன் பாடிட்டு இவரை ஒப்படைச்சுடணும். அவருக்கு டீ கொடுத்தான், ஹனுமானுக்கு டீ கொடுத்தான். டீ கொடுத்த உடனே ஹவு டு யூ ஃபீல் அப்படின்னா, ஐ ஃபீலிங் குட். அதனால அப்படி சொன்ன உடனே விபீஷணன் இன்னொரு விஷயம் சொன்னான், இவன் அவமானப்படுத்தியவன். விபீஷனுக்கு என்னன்னா, அடியவர் அவமானப்படுத்தினாதான் ராமர் இங்க வருவார். குரங்கு அவமானப்படுத்துறதுக்கு ஒரே ஒரு வழி, அது வாழை எரிச்சுடும். அதுக்கு வால் தான் எப்பவுமே பெருமை. நம்ம தான் தமிழ்ல ஆட்ட சரியான வாளுங்க. ஹனுமானுக்கு வால் தான் பெருமை. வால்ல நின்ன ஜவுளி எல்லாம் சுத்தினா. அன்னைக்கு வரை சண்டே வேற, ஒரு இடத்துல துணியே கிடைக்கல. எல்லாரும் வீட்டுல இருக்கக்கூடிய அந்த படம் இந்த படம் எல்லாம் எடுத்துட்டு வந்து சுட்டு நன்னா. அது ஜிகேபியா ஜிஆர்பியா என்ன நெய், அது ஜிஆர்பி. அதுல நன்னா முக்கி எடுத்து நெருப்ப வச்சாச்சு. அதாவது ஹனுமானுடைய திருத்தாயார் சொல்லியிருக்கார், அப்பா உனக்கு என்ன கிடைச்சாலும் எல்லோருடனும் பகிர்ந்து கொள், ஷேர். இவர் ஃபேஸ்புக் பர்சன், எல்லாருமே ஷேர் பண்றார். ஷேர் பண்ணார். பெண்கள், வயோதிகர்கள், கர்ப்பவதிகள், குழந்தைகள் இருக்கக்கூடிய வீட்டை மட்டும் விட்டு எல்லாத்தையும் எரிச்சுட்டார். ராவணன் பால்கனியை திறந்து பார்த்தா தக 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 தகன்னு லங்கையே எரியுது.
ஹனுமான் பறந்து போயிட்டார். நெருப்பெல்லாம் வச்சுட்டு அஞ்சிலே ஒன்று வெற்றான், அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்றை யாராக ஆரியர்க்காக ஏகி, அஞ்சிலே ஒன்று வெற்ற அனங்கை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்று வைத்தான், அவன் எம்மை அழித்து காப்பான். பஞ்சபூதங்களில் ஒன்றாயிருக்கக்கூடிய காற்றின் மைந்தனான ஹனுமான் ஆகாய வழியாக சமுத்திரம் என்னும் ஜலத்தை கடந்து பூமியின் பெண்ணான சீதையை கண்டு நெருப்பை இட்டு விட்டு சென்றான். 5 பூதமும் அடங்கிடுதா? இப்போ பறந்து போயிட்டு அங்க அரக்கிகள்லாம் இருக்கா பாருங்க. அசோகவனத்துல சீதை கிட்ட போய் உன்னோட ஒரு குரங்கு வந்து பேசிட்டு பாரு, என்ன படுத்தி எடுத்தது, வாழை எரிச்சுட்டோமே. சீதை ஐயோ பாவம் ஹனுமான் எரிக்கப்பட்டானோ. எதிமே பதிவிரதா நானி, நான் ராமனை தவிர்த்து இன்னொருவனை நினைக்காதது சத்தியமானால் ஷீதோ பவ ஹனுமதா, அவன் வால் குளிரட்டும்னு சொன்னா ஹனுமாருக்கு வோல்டாஸ் ஏசி போட்ட மாதிரி ஜில்லுன்னு இருக்கு சார். அந்த இடத்துல ஹனுமான் பறந்து போகும்போது அவருக்கு ஐயோ லூசுத்தனமா பண்ணிட்டோமே, பைத்தியக்கார லங்கையே எரிச்சுட்டோமே, அங்கதானே என் மாதா சீதா இருக்கா, அவளுக்கு என்ன ஆச்சோன்னு சொல்லும் போது 4 சாரணர்கள் பறந்து போறா. அவ ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறான், என்ன ஆச்சரியம் இந்த ஹனுமான் ஒரு குரங்கு வந்தது பார்த்தேடான்னு ஒருத்தன் இன்னொருத்தன் கிட்ட கேட்கறான். அதுக்கு இன்னொருத்தன் ஆமாமா அவர் லங்கையே எரிச்சுட்ட, ஆனா சீதை இருக்கிற அசோகவனம் மட்டும் எரியல பார்த்தீரான்னு கேட்டோம்னா ஹனுமான் அப்பாடி அவர் பறந்து போயிட்டு இருக்காரு. இந்த பக்கம் இங்க 70,000 குரங்கு இருக்கு. அதெல்லாம் வந்து நம்ம ஜாம்பவான் சொல்லிட்டு ஹனுமான் ஏன் இன்னும் திரும்பவில்லை, நெட்வொர்க் இல்லையா, அது இல்லையா, ஏதோ கேட்கறது. ஜாம்பவான் இருங்கோடான்னு சொன்ன போது திடீர் என்று ஹனுமானுடைய குரலில் ஒரு கர்ஜனை கேட்க, உடனே ஜாம்பவான் எல்லா குரங்கு அங்க அசம்பிள் எடுத்து இங்க இருக்கக்கூடிய குரங்கு மக்கள் 70,000 குரங்குக்கு மெசேஜ் போனோம் லவுட் ஸ்பீக்கர். ஹனுமான் சீதையை பார்த்து விட்டான். எல்லா குரங்கும் செலிப்ரேட் பண்றது. அது 4 குரங்கு. ஐயோ அவர் இங்க வரவே இல்லை, அவரும் வாயை திறந்து சொல்லல, ஏதோ கர்ஜனை கேட்டு பார்த்துதான் சொல்லிடுறேன். இது ஹனுமானுடைய குரல் என்று நம்புகிறீர்களா? நம்புகிறோம் எல்லாம் சொல்லு. அவருடைய குரலின் துவனியை கேட்டாலே அவன் வெற்றியோடு தான் வருவான் என்று தெரியும் இல்லையா? டோன் அண்ட் டெனர். குழந்தை எக்ஸாம் இப்போ எக்ஸாம் டைம் வந்துடும், அம்மா அப்படியே நம்பிட்டு இருக்கிற மருவத்தூர் ஓம் சக்தி மகமாயி கருமாரின்னு 365 பெருமாள் வேண்டின்னு அனுப்புவோம் இல்லையா? எல்லாரும் இப்போ பெருமாள் சன்னதியெல்லாம் பல பேர் ஆசை போய் பார்த்தா அது மந்திரவாதி குகை, எலுமிச்சம்பழம் அது இது யாரோ சார் அவர் கையிலேருந்து எலுமிச்சம்பழம் எடுத்து கொடுத்தா சார், அவர் கேரட் எடுத்து கொடுத்தா சார், கரிகா கடையா. பெருமாள் சன்னதியெல்லாம் ரொம்ப சிம்பிளா இருக்கும், யோசிச்சு பாருங்க. 200 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பெரியவாக்கெல்லாம் இவ்வளவு படம் இருந்ததா? இன்னொன்று நான் எல்லா உபன்யாசத்தையும் சொல்லி எனக்கு டயர்டாகி நான் கிட்டத்தட்ட எனக்கு காம்ப்ளான் தான் நீங்கள் கொடுக்கணும். நான் எவ்வளவு சொன்னாலும் திரும்பி கேட்க மாட்டேன். இந்த கைப்பையிலெல்லாம் பெருமாள் போட்டோ போடாதீங்க. உங்க கால் எங்க இருக்கு, உங்க திருவடியை நான் இது அந்த சாரநாத கஷேத்திரத்துக்கு திருமங்கை ஆழ்வார் எடுத்தார் திருச்சேரைக்கு, அந்த திருவடியை நான் தலை மேல வச்சுக்கிறேன். பிளீஸ் கைப்பைக்கு கல்யாணமே ஆனாலும் சார் பக்தியை நீங்க இப்படி கைப்பையில காமிக்க வேண்டாம். ஏன் அவர் எல்லாத்தையும் கொண்டு வைக்கிறார், அவர் பாத்ரூம்ல கொண்டு கீழே வைக்கிறார். அங்க நல்லா பத்மாவதி தாயார் பெருமாள், நம்ம பைய தூக்கியும் போட முடியாது. இன்விடேஷன் சும்மா சிம்பிளா அடிங்களே. மேனக்கான்னு ஒரு மாமி பண்ணிட்டு இருக்காங்க இன்விடேஷன், இது என்ன மேனக்கா, அவகிட்ட போய் நீங்க கொடுத்துட்டேன்னா இன்னாருக்கும் கல்யாணம், அவ்வளவுதான் சிம்பிள். அபித்த குச்சாம்பாள் என்கின்ற நிஷாவிற்கும் ஸ்ரீனிவாச வரத நாராயண தேசிகன் என்கின்ற கொட்டீஷுக்கும் இல்லையா, இவ 2 பேரும் கல்யாணம், சிம்பிள், இவ்வளவுதான். இதுதான் நீங்க அந்த இன்விடேஷன் இப்படிதான் போகணும். இப்போ இன்விடேஷன் பார்த்தேன்னா எல்லாத்துலயும் ஒரு புஸ்தகம், ரங்கநாதர், திருப்பதி பெருமாள், இது அது தூக்கியும் போட முடியாது. எல்லாருக்கும் என் மேல ஒரு அன்பு, வாஸ்தவமா சொல்ற. பெரம்பூர்லயே நீங்க அன்பா இருக்கள், போற இடத்துல எல்லாம் எல்லாரும் அன்பு. என்ன பண்ணிடுவாங்க, என்கிட்ட அன்பு எப்படி காமிக்கணும், நன்னா சொன்னீர் நன்னா சொல்லல அந்த மாதிரி சொன்னாலும் தேவையில்லை. 4-5 கேலண்டர், ஒரு 8 அடிக்கு ராமாயண போட்டோ. நான் என்ன சொல்றேன், ராமாயண போட்டோ கொடுக்க சேர்த்து ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். ஏன்னா இவ்வளவு போட்டோ கொடுக்குறீர், போட்டோ வச்சுக்கிறதுக்கு வீடு இல்லையே. நம்ம ஏதோ இருக்கிறது 2 பெட்ரூம்னா அவ்வளவுதான் இடம் இருக்கு. இப்போ நான் வருஷத்துல 300 உபன்யாசம் சொல்றேன். போற வாழ்ல எனக்கு 8 அடியில ஒரு ராமாயண போட்டோ கொடுத்துட்டா நான் எங்க கொண்டு வச்சுப்பேன்? என் கஷ்டத்தை நான் சொல்றேன் கேளுங்க. என் சோக கதை கேளு தாய்க்குலமே இல்லையா, எங்க கொண்டு நான் இந்த இதை வச்சுப்பேன்? எங்க? அதுவும் இப்போ பெரியவா போட்டோ, அந்த போட்டோ, இந்த போட்டோ எல்லாம் கொடுத்துருவா, நீங்க வச்சுக்கோ. நீ எங்க வச்சுப்பேனா? இல்ல சார் அவர் பக்தியில கொடுக்குற. இதை பாருங்க, நம்ம காதால கேட்கிறோம் இல்லையா, இது ஒருத்தருக்கும் பாதகம் இல்லை. நான் வாயால சொல்றேன், ஒருத்தருக்கும் பாதகம் இல்லை. இதுதான் பக்தி.
நான் சொல்றேன், நீங்க கேட்கிறேன். வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க. சிம்பிள் பக்தி. சுவாமி சன்னதியில யோசிச்சு பாருங்க. ஏதோ நம்ம குலதெய்வம் இருக்கணும், இஷ்ட தெய்வம், அவ்வளவுதான். கோவில்கள் எல்லா கோவிலும் இருக்க போட்டோ எல்லாம் வச்சுக்கணும்னு நினைச்சா நமக்கு இருக்கு. தமிழ்நாட்டிலேயே 36,000 கோவில் இருக்கு. எங்க கொண்டு நம்ம வைக்க? அது இவர் அத்தை கொடுத்தார், கையில இருந்து அத்தை எடுத்து கொடுத்தார், அங்கேருந்து இத்தை எடுத்து கொடுத்தார், இதெல்லாம் வேண்டாம் சுவாமி. நம்ம செய்ய வேண்டிய கடமை அதை ஒழுங்கா பண்ணா போறோம். நம்ம இந்த மிராக்கிள்ஸ் எல்லாம் நம்பவே வேண்டாம். சார் அவர்கிட்ட போனீர்னா அவர் அப்படியே கண்ண மூடின்னு ஒண்ணு சொல்லுவார், நடக்கும். எதுக்கு இதெல்லாம் நடக்கணும்? எனக்கு என் கர்மா கஷ்டப்படணும்னா பட்டுதான் ஆகணும். அந்த மனப்பான்மை வர வரைக்கும் நமக்கு சனாதன தர்ம ஞானம் வராது. அதனால்தான் சார் உங்க உபன்யாசத்துக்கு நாங்க கூட்டமே வரமாட்டேங்கிறோம். நாங்க ஏதோ ஒரு 600 பேர் தான் வரும் இல்லையா? நானே இப்ப சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி கையிலேன்னு ஒண்ணு எடுக்கிறேன், 1,00,000 பேர் வந்துருவா. எனக்கு எங்க ஆச்சாரியன் ராமாயணத்தை படி அதுலேன்னு வர ஞானம் போரும்னு சொல்லியிருக்கேன். இப்படிதான் என்னால வாழ்க்கையில இருக்க முடியும். எனக்கு இவ்வளவு கூட்டம் வந்தான், 600 பேர் 1000 பேர் வந்தான், எனக்கு 1,00,000 வேண்டாம். நான் ஒன்றும் தனியா ஆசிரமெல்லாம் அமைக்க போகுது. நம்ம வீட்டுல போய் சாதாரணமா இருக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. அன்னைக்கு சாதம் ஜாதமோ தேரி ஜாதமோ கரமேதம் சாப்பிட்றதே பெரிய விஷயமா இருக்கு. லைஃப் ரொம்ப சிம்பிள். இது நீங்களாம் பெரியவா, உங்களுக்கு நான் சொல்லணுங்கிறது இல்லை. நீங்க சொல்லி கேட்க வேண்டிய வயசுல நான் இருக்கேன். ஆனா சின்ன ஒரு போற அனுபவத்துல சொல்றேன். பிளீஸ் இந்த பெருமாள் போட்டோ பப்ளிஷ் பண்றது, போட்டோவை கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணாதீங்க. கேலண்டரா வச்சு அந்த கேலண்டர்ல என்னன்னா நாள் காட்டி இந்த 1, 2 கீழே தமா தூண்டு ஏதோ ஒரு இடத்துல ஓரமா பெரிய போட்டோ ஒண்ணு இருக்கும். அதுல எதுக்கு இதெல்லாம்? ராமானுஜர் ஒரு தடவை சேவிச்சா போருமே. 21 க்ஷேத்திரத்து ராமானுஜர் நமக்கு தான். இப்போ மொபைல திறந்தா அழுத்தினா அப்ப நமக்கு இப்ப கூகுள்ல ஸ்ரீபெரும்புதூர் ராமானுஜர் பார்க்கணுங்கிற வருது, நல்லா இருக்கேன், அவ்வளவுதான். வேணுங்கச்ச வருது இல்லையா? அவ்வளவுதானே போறோம். அது எது படமா? பல பேர் படக்கடை தான். 21 படம் இல்லையா? இந்த குளிக்கிற அறையில மட்டும் படம் மாட்டல அவர். இப்படி எல்லாம் வச்சு எதுக்கு நான் சொல்ல வர? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப நீங்க இப்போ 108 படம் வச்சிருக்கு. இப்போ உங்க பிள்ளை நாளைக்கு இதை மெயின்டைன் பண்ணுமா? அது என்ன பண்ணும்? வீட்டை நீங்க எல்லாம் போன உடனே, நீங்க காலி பண்ண உடனே வீடோட சேர்த்து இந்த படத்தெல்லாம் தூக்கி போட்டு அவன் ஏதோ பண்ணிட்டு போறான். அந்த பாவம் உங்களதான் வந்தது, எண்ணத்திலேயே அந்த பாவம் வந்துடும். இப்ப கொலு இருக்கு பாருங்க, அந்த கொலு ஏன் கேக்குறேன்? அது யாரோ சொல்லி வச்சிருக்கா, வருஷம் ஏதோ புது பொம்மை வாங்கணுமா. அது எங்க சார், எந்த ஆபஸ் நம்பர் சொல்லியிருக்காரா, யார் சொல்லியிருக்கான்னு அதெல்லாம் கிடையாது. எங்க மாமியார் சொல்லியிருக்கா. மாமியார் 1008 சொல்லிட்டு போகும். மாமியார வேற இடத்துல எல்லாம் எடுக்க மாட்டேன், இந்த இடத்த மட்டும் மாமியார் வந்துருவோம். புது பொம்மை வாங்கணும். புது பொம்மை ஒரு பொம்மை தானே வாங்கணும்னு சொல்லியிருக்கா. அஷ்டலட்சுமி, நவ துர்கை, தசாவதாரம், கருட செட்டு, எங்க கொண்டு வைப்பேன் இதெல்லாம்? அடுத்தவங்க பிள்ளை மெயின்டைன் பண்ணுமா? கொஞ்சம் அந்த நிலையில யோசிச்சு பாருங்க. நீங்களே கொஞ்சம் வீட்டுல போய் யோசிச்சு பாருங்க. கோலு வைக்க கூடாது, நான் வைக்க கூடாதுன்னு இருக்கிற விக்கிரகங்களை வச்சு வை. புதுசா சார் நம்ம வாங்குறேன்னா அவர் குடும்பம் என்னத்துக்காகும்? இப்படி இல்லாம நம்ம சமுதாய கஷ்டத்துல ஈடுபட்டு இருந்தோம்னு வச்சுங்க, ரொம்ப கஷ்டமாயிடும். லைஃப் சிம்பிளா வச்சுங்க. இப்ப விஷயம் என்னன்னா, நீங்க போய் இருக்கு பாருங்க கதை. அந்த காக்காவுக்கு ஒரு கண்ணை எடுத்துட்டார், அத்திரமே அதன் கண்ணையாரு சூடாமணி கொடுத்தாச்சு. இப்ப ஹனுமான் போயிருக்கார். அங்க அப்படி போன உடனே இப்ப குழந்தை எக்ஸாம் போயிட்டு வருது. எக்ஸாம் போயிட்டு வந்த உடனே அம்மா கேக்குறா, எப்படிடா பண்ண? அம்மா, எக்ஸாம் போயிட்டு வந்த குழந்தை அப்படின்னா என்ன அர்த்தம்? மறுபடியும் ஃபீஸ் கட்டணும்னு அர்த்தம் இல்லையா? அம்மா அம்மா பாஸ். அந்த அம்மான்னு சொன்னா பாஸ்ன்னு அர்த்தம். அந்த சொல்ற விதம் இருக்கு இல்லையா? நீங்க கதை கேட்டுட்டு போறேன், யாரோ ஒரு 6 நாளா இங்க வரவே இல்லை, அவளுக்கு தெரியல போல இருக்கு, வெளியில வந்து எங்க உங்களை காணவே இல்லை, எங்க போயிருந்தேன்? கதைக்கு போயிட்டு வரேன். நீங்க சொல்ற விதத்திலேயே அவர் அது நல்ல வேலை பார்த்தா. அந்த சொல்ற விதம் இருக்கு இல்லையா? அதுலயே அந்த ரிசல்ட் தெரிஞ்சுருது. ஹனுமானுடைய கர்ஜனையில கண்டுபிடித்தாராம் ஜாம்பவான் இவன் சீதைய பார்த்து. இப்ப குரங்கெல்லாம் வந்தோடனே ஹனுமான கங்க்ராச்சுலேட் பண்றது, கிள்றது, முத்தம் கொடுக்கறது, கட்டி பிடிக்கிறது, தூக்கி போடுறது. ஹனுமானுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நேர எல்லா குரங்கையும் கூட்டு ஒரு வைஞாடுக்கு போயிட்டார். திராட்சாவனம். அங்க நல்லா திராட்சையெல்லாம் பிழிஞ்சு நல்லா ஜூஸ் பண்ணி வச்சிருக்கா. டிசம்பர் 31ஆம் தேதி ராத்திரி எல்லாம் காயந்தி கேச்சித்து பிரணமந்தி கேச்சித்து நன்னா அப்படியே டான்ஸ் ஆடிட்டு. அந்த வைஞாடி யாருதுன்னா நம்ம சுக்ரீவனுடைய இன்வெஸ்ட்மெண்ட். அது சுக்ரீவன் ஏதோ டாக்ஸ்க்காக வாங்கி வச்சிருக்கான். அதுக்கு அவனுடைய சொந்த மாமாவை தான் கேர்டேக்கரா போட்டிருக்கான். ததிமுகன்னு பேர். இந்த குரங்கு எல்லாம் அவனை போட்டு கிள்ளி அடிச்சு முதிர்ச்சி, அப்போ ரத்த கலரியா இருக்கான்.
அவன் அடுத்த பிளைட் எடுத்து நேர பெல்லாரி போயிட்டான் கிஷ்கிந்தாக்கு. சுக்ரீவா அப்படின்னு அவன் போய் நிக்கிறான். இந்த தடிமுக்கன் ஒரே அடி தடி. சுக்ரீவன் என்ன ஆச்சு? ஹனுமான் எல்லா குரங்கையும் கூட்டின்னு வந்து இப்படி பண்ணிட்டான். என்ன பண்ணிருக்கணும் சுக்ரீவன்? ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துங்க, டெட்டனஸ் போடுங்க, ஏதாவது சொல்லியிருக்கணும் இல்லையா? சுக்ரீவன் ராமரை பார்த்துட்டு கவலைப்படாதீங்க, ஹனுமான் சீதையை பார்த்துட்டார். எப்படி இருக்கு பாருங்களேன். ராமன் என்னையா ஓடுறது கதை, உம்ம மாமா அடிபட்டத்துக்கும் ஹனுமான் சீதையை பார்த்ததுக்கும். ஹனுமான் காரணம் இல்லாம பார்ட்டி கொடுக்க மாட்டார். எப்படி இருக்கு பாருங்க. ஆச்சா, அப்புறம் மெதுவா எல்லாம் ஆடி ஆடி வருது எல்லா குரங்கும். ஹனுமான் ஒன்னும் அவர் ரொம்ப அவரை தெரிஞ்சாத மச்சே, அவர் முன்னாடி வந்து நிக்கிறார். ராமர் அப்படியே ஹனுமானுடைய கண்ணை பார்க்கிறார், ஹனுமான் ராமர் கண்ணை பார்க்கிறார். என்ன ஒரு அந்த கெமிஸ்ட்ரி பாருங்க. அப்போ ராமர் ஹனுமானை பார்க்கிறார், ஹனுமான் ராமரை பார்க்கிறார். கண்டேன் சீதையை, அந்த 2 வார்த்தை, அதுதான் சுந்தரகாண்ட சாமி. கண்டேன் சீதை சொல்ல வேண்டியது மட்டும் சொல்லு. இப்ப நான் இருந்தேன்னு வச்சுக்கோ, முதல்ல இங்க கிளம்பினேன்னா என்ன மழை கொட்டு கூட்டு கூட்டு கூட்டு. முதல்ல மைனாகத்தை தாண்டினேன். அது ஏன் கேட்கிறேன், பெரிய மலை அது. இதெல்லாம் இந்த சீதையை பார்த்தேன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஒரு 10 மணி நேரம் ஆயிடும். அது கேட்டவரே இப்படி டயர்ட் ஆயிடும். சொல்ல வேண்டிய வார்த்தையை மட்டும் சொன்னால்தான் வாக் சாமர்த்தியத்தோடு இருப்போம். எந்த இடத்துல எதை எப்படி பேசணும்னு அதுதான் ஹனுமான். அது ஹனுமான் ஒரு கிளாஸ். அவர் எப்ப எது பேசணும். கண்டேன் சீதையை, அத அருணாச்சல கவி வர்ணிக்கிறார். பனிகால வாரிஜம் போல நிரங்குஷி பகல் ஒரு யுகமாக கழித்தாலே தயாசி நினைத்தங்கே ராவணன் அண்ணான் வர சீச்சி நில்லடா என்று ஏசி தனித்து தன் உயிர் தன்னை தான் விட மகராசி சாரும் போதே காணும் சமயமீ தேவாசி இனி தாமதம் செயலாகாதென்றிட பேசி ராமா 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 என்று எதிர்பேசி கண்டேன் 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 சீதையை கண்டேன் ராகவா. அருணாச்சல கவியுடைய பாடல். கம்பர் வர்ணிக்கிறார், நான் ஒரு பெண்ணை பார்க்கவில்லை ராமா, கற்பிக்கு 2 காலும் 2 கையும் கொடுத்தால் ஒரு பெண்மணி எங்கனே நடமிடுவளோ அவளை கண்டேன். கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களால் இற்பிறப்பு என்பதொன்னும் கற்பு என பெயரதொன்னும் கலிநடம் புரிய கண்டேன். ராமா, அவளுக்கு என்ன பெருமை இருக்கு தெரியுமா ராமா? ஒத்தியா இருக்கா தெரியுமா? தனியா இருக்கா ராமா? ஆனா ஒருவளாக இருந்து அவள் இருக்கக்கூடிய இருப்பும் பெருமையும் காம்பீரியத்துடன் தான் தன்னை ஈன்றெடுத்த ஜனகரின் குலத்தை வாழ்வித்தாள். தனக்கு மாமனாராக இருந்த தசரதனுக்கு பெருமை சேர்த்தாள், உனக்கு பெருமை சேர்த்தாள். அது பெரியதல்ல ராமா, என் குலத்தை மறுபடியும் எனக்கு தந்தாள். உன் குலம் உன்னதாக்கி உயர்ப்புகளுக்கு ஒருத்தியாய தன் குலம் தன்னதாக்கி தன்னை இத்தனிமை செய்தான். வன்குலம் கூற்றுக்கு ஈந்து வானவர் குலத்தை வாழ்வித்து என் குலம் எனக்கு தந்தாள். என்னினி செய்வது எம்மோய். கம்பர் பாசு என்ன சொல்றார்? எல்லார் குலத்தையும் எல்லாருக்கும் தந்தா, அது புரிஞ்சு கொடுத்து ராமருக்கு. உன் குலத்தை உனக்கு தந்தானா என்னடா சொல்ற ஹனுமான்? ராமா, நான் ஒரு குரங்கு. குரங்குக்கு சாதாரண புத்தி, க்ஷணச்சித்தம் க்ஷணப்பித்தம். இதுவா அதுவா 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 இங்கே தாங்க அவன் தாங்க அங்கே தாங்க இங்கே தாங்க. இதேதான் குரங்கு. குரங்கு புத்தின்னு சொல்றா இல்லையா? டிசைசிவாவே இருக்காது. இதுதான் கிடையாது. நானும் அப்படித்தான் இருந்தேன் ராமா. குரங்கு குலத்தில் பிறந்த குரங்காகிய நான் அப்படித்தான் இருந்தேன். எப்போது உன்னை காணும் வளவிலே, உன்னை பார்க்கிற வரைக்கும் இவன் கடவுளா அவன் கடவுளா, அவனா இவனா இவளா அவனா 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 இப்படியே. எப்போது உன்னை கண்டேனோ தேயோ நாராயண சதா, நீதான் இறைவன் என்கின்ற எண்ணம் பூண்டு குரங்கு ஜாதியின் அந்த குணத்தை மறைந்தேன், இழந்தேன். ஏன்னா குரங்குனா இதுவா அதுவான்னு சொல்லிட்டு இருக்கணும். இதுதான் சொல்லிட்டு தான் குரங்கு குலம் போயிடும். ஆனா சீதையை பார்த்த பிறகுதான் மறுபடியும் அந்த புத்தி வந்தது. நீ கடவுள் அல்ல, அவள் இல்லை அவன். அந்த மறுபடியும் தாவர புத்தியை கொடுத்தது எனக்கு சீதா பிராட்டி. அவள் தான் இனிமே எனக்கு கடவுள்னு சொல்லி. ஐ எம் நாட் your fan anymore, I am Sita's fan. நான் அம்மா கட்சின்னு எழுதிட்டேன். அப்பா ராமர் அதெல்லாம் இல்லை.
எப்படி இருந்தேன் தெரியுமா ஹனுமான்? நீ ஒரு வார்த்தை சொன்னியேப்பா, நான் இதுக்கு என்ன கொடுப்பேன், வாங்க. எல்லா குழந்தையும் என்னவோ கொடுக்க போறாட்டா, ஷேர் சர்டிபிகேட். எல்ஐசியில இப்போ பப்ளிக் ஆஃபர் போட்டிருக்கான், ஒரு 1000 ஷேர் கொடுப்பார் போல, இல்லாட்டா சவுதி அராம்கோ போட்டிருக்கான், கொடுப்போம். ஏதாவது கொடுப்பார். இங்கேயோ உரகடத்துக்கிட்ட 2 பிளாட் வாங்கி வச்சிருக்கார். இந்த நிலத்தை வாங்கினால் 2 கிராம் ஃப்ரீ அப்படின்னு அவன் அட்வர்டைஸ்மெண்ட் பண்றான். 2 கிராமுக்காக பல பேர் பிளாட்டை போய் வாங்குவான். அவன் சொல்லுவான் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணும்போது, இங்கிருந்து உங்களுக்கு அந்த லாபம் வராது. இந்த அட்வர்டைஸ்மெண்ட் காரனுக்கு வராது. இவர் தமிழுக்காக போறாரு. எனக்கு அதை நினைச்சாலே பயமா இருக்கு, தமிழ் எந்த நிலைக்கு போறதும். இப்போதே இங்க ஹாஸ்பிட்டல் வந்துருச்சுமா, ஹாஸ்பிட்டல் இங்க 10 கிலோமீட்டர், அது போறதுக்குள்ள அவர் போயிடுவார். ஆனா நிலத்தை வாங்க, அந்த மாதிரி 4 நிலம் வாங்கி வச்சிருக்காரு. அந்த நிலத்தை கொடுக்க போறாரோ. எல்லா குரங்கும் பேசிக்கிறது, ஜூம் பண்றா எல்லா டிவி சேனல்லையும். ஹனுமான் ஏதோ கிடைக்க போகிறது, என்ன கிடைக்க போறது பாருங்கள், இரவு 9 மணிக்கு பாருங்கள், எல்லாம் ஜூம். ராமர் கூட்டார் ஹனுமான் அபார பாரவார பரிகா பரிவிருத பரபுர பரஸ்ருத தவதஹன ஜவன பவன பவ கபிவர பரிஷ்வங்க பாவித சர்வஸ்வதான. உன்னை நான் கட்டி பிடிச்சுட்டேன் ஹனுமான். இதை காட்டிலும் சாலச் சிறந்தது உலகத்தில் ஏதேனும் உண்டோ ராமா? அதுதான் ஹனுமான். சிறிய திருவடி வெறும் ராமாயணத்துல தான் முக்கியமா வருவார். அதுவும் கடைசி 3 காண்டங்கள்ல தான் வருவார். முக்கியமா சுந்தர காண்டம். அந்த ஒரு சுந்தர காண்டத்தை லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்துட்டார் இல்லையா? அவர் தான் ஹீரோ, சூப்பர் ஸ்டாருக்கு சூப்பர் ஸ்டார். என்ன பக்தி, அவர் என்ன மனித ஜாதி, அவர் குரங்கு ஜாதி, என்ன ஞானம், என்ன தைரியம், என்ன வீரியம், என்ன பக்தி. அப்பேற்பட்ட அந்த ஹனுமானை அரவணைத்தார். பிற்காலத்தில் பட்டாபிஷேகமான பிறகு இந்திரன் ஒரு மாலை அமுச்சுட்டான். அந்த மாலையை ராமர், எனக்கு ரொம்ப ஹெவியா இருக்குன்னு சீதை கிட்ட கொடுத்துட்டார். சீதை எனக்கு பிடித்தவன் கிட்ட கொடுக்குறேன், கஞ்சாடை காமிச்சு ஹனுமான் கிட்ட கொடுத்தார். அந்த ஹனுமான் இல்லைன்னா ராமாயணம் கிடையாது. 3வது நாளோடய நின்றுட வேண்டியதான். காட்டிலேயே இருந்தா, சீதை எங்கேயோ இருந்தா எப்படின்னு தன்னுடைய விட்டுற வேண்டியதுதான். வைதேகி காத்திருந்தாள்னு காத்துட்டே இருக்க வேண்டியதுதான் வைதேகி. அந்த வைதேகியை மீட்டெடுத்தது ராமன் அல்ல, என் திருவடியான ஹனுமான். அந்த ஹனுமானுடைய வைபவம் என்ன, கருடனுடைய வைபவம் என்ன, 3 நாள் 6 நாள் சொல்ல வச்சிருக்கா. அந்த சுவாமிக்கு அடியன் பல்லாண்டு பாடணும். அந்த முழு மேனேஜ்மெண்ட் யாரெல்லாம் இருக்காளோ அத்தனை பேருக்கும் அடியனுடைய நமஸ்காரங்கள்.